டாலை, அந்த திருடனாவது உன் கையில இருந்த பொருளை பறிச்சுட்டு போனா, இந்த திருடன் உன் இதயத்துக்கே கண்ணை வச்சுட்டான். இவனை சும்மா விடக்கூடாது. உங்க அப்பா யார், எங்க இருக்கார்? அதைத்தான் அப்பவே சொல்லிட்டேனே சார். என்னை பத்தி பெருசா சொல்லி பெருமைப்படுற அளவுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு. நான் வர்றேன். காதலிக்க தெரியுது, உபரம் சொல்ல தெரியலையா? உண்மையை சொல்லு, உங்க அப்பா யார், எங்க இருக்கார்? ஜெயில. ஏன் ஜெயிலுக்கு போனார்? எங்க அப்பா பேங்க்ல கேஷியரா இருந்தார். சீட்டு பைத்தியம். ரெண்டையும் சேர்த்து பாருங்க, உங்களுக்கே நல்லா புரியும். அந்த அதிர்ச்சி தாங்காம எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க சார். இதுதான் சார் என் சரித்திரம். ஓகே, பணத்துக்காக தான் உங்க மகளை நான் காதலிக்கிற மாதிரி நடிச்சேன். அதுக்காக என்ன தண்டனை ஏத்துக்க தயாரா இருக்கேன் சார். அடிக்க போறீங்களா? அடிங்க. பெத்தவங்க செய்த தவறுக்காக பிள்ளைகளை தண்டிக்கிறவன் நான் இல்ல. நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே உங்களை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன வண்டியை விட்டு இறங்கவே மாட்டேங்கிற? கோமா நேற்றுக்கு 10 பேருக்கு முன்னாடி உன்னை கோமா பேசிட்டேன்னா, நீ மட்டும் 4 பேருக்கு முன்னாடி என்ன பின்னாடி இப்படி தட்டலாமா? இதோ பாரு மச்சான், நம்ம அன்பு இப்போதைக்கு நம்ம மனசுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். 4 பேருக்கு தெரிஞ்சா என்னை பத்தி தப்பா நினைப்பா. ஓய் மச்சான், நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன், திரும்ப மாட்டேங்கிறிய மச்சான்? ஓ மச்சான், மச்சான் புது டிரைவரா? நான் இந்த வண்டி சட்டையும் பார்த்து ஏமாந்துட்டேயா. அது இதே வண்டியை தான் ஓட்டும், இதே சட்டையை தான் மாட்டும். இதே வண்டியை தான் ஓட்டும், இதே சட்டையை தான் மாட்டும். அப்படியா விஷயம்? அந்த பையன் ஒரு பொண்ணை சுத்திட்டு அலையறதா கேள்விப்பட்டன, அது நீதானா? அதை கேட்க நீ யாரியா? அவங்க அப்பாண்டி. அந்த பையன் உன்னை சுத்திட்டு இருக்கிறது பெரிய முதலாளிக்கு தெரிஞ்சு போய் என்ன வேலைக்கு வச்சுட்டு அந்த பையன் வேலைய இருந்து சீட்டு கிழிச்சிட்டா. அட போயா, நீங்களாச்சும் உங்க வேலையாச்சு. அத வேலையத்தான் கெடுக்க முடியும். நாங்க மாத்திக்க போற மாலையும் கழட்ட முடியுமா? அப்படியா விஷயம்? ஆமா. யோ இப்ப அந்த டிரைவர் எங்கயா? அவரா சீட்டு கிழிச்சாச்சா? ஊருக்கு போறதுக்காக மூட்டை கட்டுறார். ஐயோ யோ 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 என்ன அங்க கூட்டிட்டு போயா, உனக்கு புண்ணியமா போகுது. யோ அது மேல எனக்கு உசிரியா, அத பாக்கலன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். எனக்கு கூட்டிட்டு போயா. அவகிட்ட நானே உன்னை கூட்டிட்டு போகணுமா? எனக்கு நல்ல வேலை. யாரு நீ நல்லா இருக்கணுங்க. குழந்தை குட்டிங்களோட உனக்கு எந்த கஷ்டமும் வராம அந்த கதிர்காவு முருக உன்னை நல்லா காப்பாத்தணும். என்னப்பா எஸ்டேட் எல்லாம் சுத்தி பார்த்து வரேன்னு சொல்லிட்டு போனீங்க, இவ்வளவு சீக்கிரம் வந்தீங்களே? வழியில ஒரு முக்கியமான விருந்தாளி உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க, அவங்கள கூட்டிட்டு வர வேண்டியதான் போச்சு. என்ன பார்க்கலாம்? யாருப்பா அது? நீயே போய் பாருடா. டிரைவர் மச்சான், இந்த பாவிங்க என்ன எப்படி பண்ணிட்டானுங்க? உன்னை வேலையில இருந்து நீக்கிட்டாங்களாமே. இந்த ஆளு சொல்லிதான் எனக்கு தெரியும். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்காம கிளம்பிட்டியே, இது நியாயமா? ஐயா ஏன் அப்படி இப்படி நெளிற? சொல்லையா. ஏண்டா இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மையா? பாவா யோ பெரிய டிரைவரு, பெரிய புள்ளேன்னு சொல்லாம என்ன கூட வேடிக்கை பாக்குறியா? உனக்கு அறிவு இருக்கா? நம்ம முதலாளி பெரிய துறை, இவரு சின்ன துறை. என்ன மன்னிச்சிருங்க சின்ன துறை. நான் வரேன்.
நான் போறேன்யா. நீங்க இல்லங்க எழுகிற என்ன நடந்து போச்சு? கணக்கு பிள்ளை யார் இந்த பொண்ணு? 5-6 வருஷத்துக்கு முந்தி யானைங்க வந்து நம்ம தோட்டத்தை மிதிச்சு நாசமாக்குதுன்னு துரத்திக்கிட்டு போய் கடைசியில அந்த யானை காலையே மிதிபட்டு செத்தானே. பிலிப்ஸா? ஆமாங்க, அவனுடைய ஒரே பொண்ணுதான் அந்த ராக்கி. கொஞ்சம் துடுக்கானவ, மத்தபடி ரொம்ப நல்ல பொண்ணு. இல்ல சின்னதுரை? பிரேம், மை டியரஸ்ட் அண்ட் நியரஸ்ட் ஃப்ரெண்ட், உன்னுடைய திருமண நாளுக்கு என்னுடைய இதே நிறைந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். மனைவி இல்லாம மனவிழா நடத்துறது இந்த பிரேம்நாத் ஒருத்தன் தான். என்ன செய்யறது, பிள்ளைகள் பிரியப்படுறாங்க. ஹலோ கேப்டன். சர்தார்ஜி, ஏன் இவ்வளவு லேட்டு? ஐயோ, இப்பெல்லாம் நான் லேட்டா வர்றத விட்டுருச்சு. அப்படி ஒரு நாள் ராத்திரி 12 மணி நைட்ல போயிட்டு வீட்டுக்கு வந்தது. கதவை தட்டுச்சு. என் சம்சாரம் கதவை திறந்துச்சு. நான் இருட்டுல நின்னேன். மிஸ்டர் நமச்சிவாயம், ஏன் அங்கே நிக்கிறீங்க, சீக்கிரம் உள்ள வந்துருக்கானுச்சு. அதை கேட்டு நம்ம உயிரே போயிடுச்சு. பின்ன என்ன, தினம் ராத்திரில ஊர் சுத்திட்டு லேட்டா வந்த வேண்டுமென்று தான் கதைச்சேன். மாலையை போடுங்க. ஹாப்பி பர்த்டே கேப்டன். வெட்டிங் டேடா. ஓஹோ, அவனுக்கு வெட்டிங் டே. ஓஹோ, உங்களுக்கு வெட்டிங் டே. அந்த மாதிரி யாருக்கு? உங்க ஒய்ஃபுக்கு. அவங்க உடம்பு தான் இங்க இல்லாம இருக்கலாம், ஆனா ஆஸ்துமா இருக்குது. ஆத்மா? அது எங்க இருக்குது? அந்த கேக்ல இருக்குது. சிச்சிங். இந்த நல்ல நாள்ல என் மகன் ராம்நாத், என் மகள் காஞ்சன், இவங்க 2 பேருடைய திருமண செய்தியை உங்களுக்கு அறிவிக்க போறேன். மிஸ்டர் கோபால், மிஸ் ராக்கி, ராக்கி என் எஸ்டேட்ல வேலை செய்யற ஒரு பெண். மிஸ்டர் கோபால் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பையன். என் பிள்ளைகளோட விருப்பம், அதை நான் மறுக்க மாட்டேன். அவங்க சிரிப்புலதான் என் சந்தோஷமே இருக்கு. ஆமா தோஸ்த், ஒருவேளை உங்க ரகுபேட்டா என் பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிக்கிறதா வச்சுக்கோங்க. சர்தார்ஜி, என்ன பொண்டாட்டியை கட்டிக்க போறான்? ஐயோ, என் பேட்டியை கட்டிக்க போறதா வச்சுக்கோங்க. பிரேம், அவன் ஆசையை பத்தியா உனக்கு சம்பந்தியா வரணுங்கிறான். ஏன் இருக்க கூடாது? மலஜாதிக்காரர்களும் கொலைஜாதிக்காரர்களும் இந்த வீட்டுக்குள்ள நுழையிறப்போ இந்த ஜாதி மட்டும் ஏன் நுழையக்கூடாது? ஒன்னே குலம், ஒருவனே தவான். ஐயோ, வளவளண்டு அறுக்காதீங்க. யாராவது காதுக்கு இனிமையா ஒரு பாட்டு பாடுங்களேன். மியூசிக்கா? அது யார் பாடினதுன்னா பாகராஜ தியாகவதர். அந்த பாட்டை விடு. நாகராஜ தியாகவதா? அவன் எம்கே தியாகராஜ பாகவதர் சொல்றான். அந்த பாட்டை விடு. எனக்கு மியூசிக் ஆசை, எங்க பரம்பரைக்கே மியூசிக். அஜித் அங்கிள், ரொம்ப அழட்டிக்காதீங்க. உங்க பரம்பரை மட்டும் தானா? எங்க தாத்தா சிங்கர், எங்க அப்பா சிங்கர், எங்க அம்மா சிங்கர், நான் சிங்கர். இது என்ன பிரமாதம்? எங்க வீட்டு தைய மிஷின் கூட சிங்கர். இப்ப யார் சிங்கர்? நான் பாடுது, நீங்க ஓடுது. சே, நீ வேண்டாம், வேற யாராவது. நான் பாட்டு படிக்கிறீங்களே. ஐயோ, பிசாசு சா, அதுக்கு ஏன் கார வாங்குற? பிசஸுக்கு காலி ஏரியா, எல்லாம் கோல பசங்க. ஹை, டாச் கொண்டா, டாச் கொண்டா. அடடே, பிசஸ் நானே தானா? பிரேம், பகவான் கரண்ட் வந்தாச்சு. இனிமையான தவத்தை ஏண்டா கலைச்ச? என்ன செய்றீங்க? என் அன்பு மனைவி மாலினியை பத்தி. இதான் என்னுடைய பெட்ரூம். சாரி பிரேம், நான் வரட்டுங்களா? இப்ப இல்லடா, இந்த தரையில என் மனைவியினுடைய மனப்பாதங்கள் எத்தனை முறை பதிஞ்சிருக்கும். இந்த ரூம்ல அவளுக்கு தேவையான அத்தனை பொருள்களும் இருக்கு. நான் இதையும் டச் பண்றது இல்லை. அதனாலதான் அதெல்லாம் அப்படியே தூசி பிடிச்சு கிடக்கு.
பாத்தியா, இது நான் அவளுக்கு எழுதின காதல் கடிதங்கள், இது அவ எனக்கு எழுதின காதல் கடிதங்கள். நான் போனதும் உன் கணவன் இதையெல்லாம் படிச்சு சந்தோஷப்படணுமேங்கிறதுக்காக அத்தனை பத்திரமா அடுக்கி கட்டி வச்சிருக்கா. சாதாரண கடிதம் இல்லை, ஒவ்வொரு கடிதமும் ஒவ்வொரு காதல் மகா காவியம்.